அண்மைச் செய்தி. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே டீசல் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் தீப்பற்றி தடம் புரண்ட இடத்தில் மீட்புப் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே, அதாவது மணலி ஐஓசிஎல் பகுதியிலிருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றி கொண்டு வந்த சரக்கு ரயில் திருவள்ளூர் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் தீப்பற்றி எரிந்தது. சுமார் 17க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் தீப்பற்றி எரிந்ததால் அதிலிருந்த டீசல் மற்றும் பெட்ரோல் எரிந்து நாசமானது. இந்த விபத்தானது அதிகாலை 5:30 மணியளவில் நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து இப்பகுதியில் சுமார் 15 மணி நேரத்திற்கு மேலாக சுமார் 700க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு நேரம் என்றும் பாராமல் தொடர்ந்து, அதாவது அந்த தீப்பற்றி எரிந்த சம்பவ இடத்தில் மாமல்லன் உட்பட 2 ராட்சத பொக்லைன்கள் வைத்து டேங்கர்களை அகற்றும் பணி தீவிரமாக மேற்கொண்டு வரப்பட்டுள்ளது. மற்றும் தண்டவாளங்களை சரி செய்தல், மின்கம்பங்கள், மின் ஒயர்களை சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் தீவிரமாக தற்போது பணியாற்றி வருகின்றனர். சம்பவ இடத்தில் பாதுகாப்புக்காக திருவள்ளூர் காவல்துறையினரும் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இரவு நேரத்திலும் சுமார் 15 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தண்டவாளங்கள் சரி செய்யும் பணி, அந்த டேங்கர்களை அப்புறப்படுத்தும் பணியாக நடைபெற்று வருகிறது. ராட்சத பொக்லைன்கள், அதாவது மாமல்லன் எனப்படும் அந்த பொக்லைன்களை வைத்து டேங்கர்களை சாய்ந்துள்ள டேங்கர்களை நிமிர்த்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த ராட்சத டேங்கர் பொக்லைன்கள் இல்லாமல் 5க்கும் மேற்பட்ட ஜேசிபிகளையும் வைத்து பணியாற்றி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.